ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் பானு ஸ்பீக்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு அதிகமான மசாலா சேர்க்காத சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சுன்னா என்ன செய்கிறது? அதுக்காக தான் மசாலா சேர்க்காத சூப்பர் டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மட்டன் வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரை காய வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிய ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நார்மல் நம்ம பிரியாணி செய்யும்போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு வதக்குவோம். அந்த அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வெந்து வந்தால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா 2யும் சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்க மட்டனை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பீஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா எலும்பு, கொஞ்சம் கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து தான் எடுத்திருக்கேன், வெறும் பீஸாக போடாமல். இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பசங்களுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் மட்டனோட பச்சை வாசனை வராமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மட்டனை வேக வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தான் ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ மட்டனை வேக வைக்கிறதுக்காக 4 டம்ளர் தண்ணி ஊற்றி உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசிலுக்கு விட்டு நல்லா மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகக்கூடிய இந்த டைமில் நம்ம அரிசியை அளந்து ஊற வச்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா ஒரு தடவை அலசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போது மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குக்கரோட விசில் சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் மட்டன் வெந்துருச்சா வேகலையா அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும். நம்ம எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணோன்னா அந்தளவுக்கு வெந்த மாதிரியே இருக்காது. இப்போ எனக்கு நல்லாவே மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக 4 டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்கக்கூடிய இந்த தண்ணி கொஞ்சம் சூடான தண்ணியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கும். பச்சை தண்ணியை இப்போதைக்கு கலந்தீங்கன்னா அது ஒரு மாதிரியா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருக்கிறதால உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அளந்து ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணிலாம் இல்லாமல் இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போது அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு மறுபடியும் ஒரு 2 விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு மேலே விட்டோன்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் 2 விசில் மட்டும் விட்டு அந்த ஸ்டீம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வீட்டில் உள்ள ஆளுங்கள்லாம் என்ன சமையல் பண்ணியிருக்க, சூப்பராக வாசனை இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான வாசத்தோட நல்ல டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி செஞ்ச உடனே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. இது கூட ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65 அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் உங்களும் வந்து பார்க்குறேன். பாய்.